சென்னை சாலிகிராமம். சினிமானா ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள், அதில் சிறிதளவும் எனக்குள்ளேயும் குறைவில்லாமல் தான் நானும் சினிமா நகரத்தை நோக்கி சேலத்துலேருந்து சென்னை வந்தேன். ஆனால் இந்த மாநகரத்தில் எனக்கு எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. நல்ல திரைப்படங்களாலும் புத்தகங்களின் வழிகாட்டுதலிலும் என் நண்பர்கள் உதவியாலும் நான் 2 குறும்படம் இயக்கினேன். காலம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கும் வாய்ப்பு. நாளைய இயக்குனர் சீசன் 6இல் நானும் என்னோட ஆசை லட்சிய கனவுகளுக்காக எங்கள் அம்மா செய்த தியாகங்களுக்கு முன்னாடி என் உழைப்பு என்றுமே ஈடாகாது. ஆனாலும் என் அம்மாவிற்கு பெருமை சேர்க்கவே நான் உழைப்பேன். நான் மணிகண்டன் என்கிற ஜெயலட்சுமி. இந்த நாளை இயக்குனர் மேடை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்குனர் திறமையை அறிமுகப்படுத்துறதுக்காகவும் அடையாளப்படுத்துவதற்காகவும் காத்திருக்கிறது. ப்ளீஸ் கம். ஏவியில் பார்த்தோம், அம்மா நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ எந்தெந்த வகையில் அவங்களோட அந்த சப்போர்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு ரொம்ப ஐயோ நம்ம இவங்களுக்காக நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிச்சே தரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஃபயர் வந்த தருணம்? சின்ன வயசுலேருந்தே நானும் அம்மாவையும் சேர்த்து வச்சு பார்க்குறதுலேயே பெரிய கனவாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த விதத்தில் அம்மாவுக்கு நானும் எது செய்கிறது ரொம்ப கில்ட்டியாக இருக்கேன். இன்றைக்கி வரையும் ஒரு பெரும் குற்ற உணர்ச்சியோடய சுற்றிட்டு இருக்கேன் நான். அந்த கட்டத்தில் இன்றைக்கி வரையும் நான் ஜெயலட்சுமிங்கிற பேர் வச்சது கூட அம்மாவுக்கு தெரியாது. இந்த பெயர் மட்டும்தான் நான் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பெருசாக எனக்கு பணம் பொருளாக அம்மாவுக்கு பண்ணுறதை விட எனக்கு இந்த பெயர் மூலியமாக அம்மாவுக்கு ஒரு பெரும் பெயரை வாங்கி கொடுக்கணும். பெரும் பெயர் நிச்சயமாக வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல உங்களோட குறும்படத்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். அவரோட குறும்படத்தை இப்போ பார்க்கலாம். நான் ஓணுமாப்பா, என்னால் நடக்க முடியாதா? யாருடா சொன்னா? இந்த உலகத்தில் யாருமே ஊனம் இல்லை. இந்த உலகத்துக்கு நீ எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? எவ்வளோ? நீ பிறந்தப்போ உன்னை பார்க்க கடவுள் வந்தாருடா. காடா? ஆமாடா, காட் தான். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் பார்த்துக்க 2 கைகள் பார்த்தாது, அதனால் உங்கள் புவி காலத்திலான்னு கேட்டாருடா. உடனே அம்மாவும் நானும் இல்லை எங்கள் காலை வேணால் எடுத்துக்கணும்னு சொன்னேன்டா. அதுக்கு அவர் சொன்னார், உலகத்துலேயே புவி கால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், பாப்பா கால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாருடா. அப்புறம் அம்மாவும் நானும் யோசிச்சு பார்த்தோம், சரி ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ண தானே பாப்பா காலை கேட்குறாரு, அதனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம்டா. சாரிடா. சரி விடுப்பா, கடவுள் பாவம்ல. அப்பா, இன்னைக்கு நீ வரப்போ நிப்பான் பொம்மை வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வந்தா செல்லமே. சரி, ஸ்கூலுக்கு போறீங்களா? வா. ₹300 கம்மியாக வராதா? அவ்வளோதானே, 300 தானே ரேட்டு. இதுக்கும் கம்மியாகனா வேறு பொம்மை பாருங்க. பா, 2 தடவை பொம்மை வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வாங்கிட்டே வரலப்பா. இன்னைக்காச்சு நிப்பான் பொம்மை வாங்கிட்டு வாப்பா. வணக்கம். வணக்கம் அண்ணே. டெய்லி தண்ணல் கட்ட இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, பேசாமல் ஊர்லேயே விவசாயம் பண்ணியிருக்கலாம்ல? மழை எங்கே சார் பெய்யுது? பூரா வானம் பார்த்தும் பூமி. இன்னுமா எலிக்கறியை தின்னுட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு சாக சொல்கிறீங்க? அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாயம் பண்ணாலும் விளைச்சலுக்கு ஏற்ற விலை இல்லை. நடுவில் இருக்கிற புரோக்கர் சம்பாரிச்சு போகிறாங்க. உள்நாட்டிலேயே எங்களை அகதியாக பார்க்குறாங்க சார். எங்களை யார் சார் மதிக்கிறா? சரி வரண்ணா. வா 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 கயல் குட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா? லீவா? அப்பா கூட வியாபாரத்துக்கு போனியா? கூழு தரேன்னா? சரி. இந்த குடி. இன்னைக்கு எந்த ரூட்லையா வியாபாரம்? தாம்பரம் ரூட்லையா? ஐயா அட வெய்யா வெய்யன்ற. ஏன் பேத்திக்கு நான் கூழ் கொடுத்தா எனக்கு காசு கொடுக்குறியா? செருப்பு எவ்வளோ? 250 மேடம். பழசா இருக்குது, அதை போய் 250 ரூபான்றீங்க.
பழசு இல்லை, தூசு புழிஞ்சிருக்கு. இதை தட்டினா சரியாயிடும். இந்த பாருங்க சரியாயிடுச்சு. இதோ தூசு தட்டினா இல்ல, சரியாயிடும். புதுசு தான் மேடம், வாங்கிக்கோங்க. இல்லை பரவாயில்ல. बर्फी सर 10 रुपया। ஆனால் ஒரு பர்ஃபி. बर्फी 10 रुपया सर। கயல், இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆச்சு? 250 ரூபாப்பா. சார் 10 லட்சம் ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வட்டியே 4 லட்சம் ரூபாய் சார். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது சார். ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். ரஃபி பேசுகிறேன் சார், டிடிஎஃப்சி பேங்க்லேருந்து. ஆமாம் சார், வர வழியில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் சார் வந்தேன். வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க சார். 20 லட்சம் தான் சார். இதோ பக்கத்தில் தான் சார் இருக்கேன். 2 மினிட்ஸ் வந்துடுறேன் சார். சாரி. அப்பா நிப்பான் பாபா சூப்பரா இருக்கு. புவி, இன்னைக்கு அப்பா கடைக்கு கடவுள் வந்தாருடா. அப்பா என்னப்பா சொன்னாரு? 300 300 கம்மியா இல்லையா? 300 கம்மியாக வருதுண்ணா. 300 நேற்றுக்கு 200 சொன்னீங்க. அண்ணா 300 கம்மியாக செப்பல் இல்லைண்ணா. 200 வாங்கிக்கிறேன், இல்லைனா வேணாம் போ. மாமா அந்த செருப்பு 300 பாப்பா. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? எங்ககிட்ட 280 ரூபா தான் இருக்கு. சரி கொடுங்க. மாமா பரவாயில்ல பாப்பா, நீ சாப்பிடு. அன்பா கொடுக்குது பாப்பா, வாங்கிக்கோங்க. பாப்பா உங்களுக்காக ஒன்று வாங்கியிருக்கா. இந்தா கயல், தாத்தாவுக்கு கொடு. கயல், எப்படா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்? கம்மங்கூழ் தாத்தாக்கு செருப்பு வாங்கலாமாப்பா? புவி பாப்பாவை எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்க சொல்லி சொன்னாருடா. சில சமயங்களில் கடவுளும் குழந்தைங்க கிட்ட அன்பையும் கருணையும் கற்றுக்க வேண்டியிருக்கு. பர்ஃபி அதில் இருந்த அந்த அன்பு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. பட் பர்ஃபி படம் பார்த்துட்டு நம்மளோட கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். பொன்ராம் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ஜெய் வந்து ரொம்ப அன்பானவன்னு நினைக்கிறேன். அன்பு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்துச்சு. ஸோ எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள்ட்ட அன்பு நிறைவேற்றதை அற்புதமாக சொல்லியிருக்காரு ஜெய். அவர் வாழ்த்துக்கள். பொன்ராம் சாரோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. பிரதாப் போத்தன் சார், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். பேட் ஃபார்வர்ட் கான்செப்ட் தான். யூனோ, லவ் ரீச்சஸ் எவ்ரிவேர். அது இட்ஸ் எ நைஸ் டாபிக். பட் I don't know, something didn't fall in place in the narrative structure. But on the whole, it was a laudable effort and well done. Okay. பிரதாப் சாரோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. வெற்றிமாறன் சார், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது உள்ளே போகிறது மாதிரி நான் போன கண்டெஸ்டண்ட்டை ஒன்று பேசிடணும்னு நினச்சேன். ஓவர் ரியாக்ட் பண்ணலாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஐ பீன் திங்கிங் ஆஃப் தேட் ஒன்லி. அதை யோசிச்சுட்டே இருக்கேன். என்னோடய உணர்வு, அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஷேர் பண்ண உணர்வு அது என்னவோ அதுதான். மேபி அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினா என்னன்னு தெரியல. பட்
தட்ஸ் பாதரிங் மீ. நான் பேசுனது ரொம்ப ஒரு மாதிரி பாதர் பண்ணிட்டே இருக்குது. ஐம் ஃபீலிங் ஐம் வெரி அன்கம்ஃபர்டபுள் அபவுட் இட். ஸோ அதனால் இஃப் ஐ ஹேட் ஹர்ட் யுவர் இமோஷன்ஸ் ஐ அப்பாலஜைஸ். பட் நான் என்னுடைய உணர்வு அதை பார்த்து அதில் இருந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இது வந்து ஒரு நல்ல செயல், சுயநலமற்ற ஒரு செயல். ஒருத்தருடைய அப்படி ஒரு செயல் வந்து எவ்வளவு பேரை சுற்றி பயன்பெற வைக்குது அப்படின்றது தான் இதனுடைய ஐடியா இல்லையா? கண்டிப்பாக. வெறும் இன்டென்ஷன் லெவல்லே இருக்குது. உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்குது, அது அந்த அளவுலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம யோர் ஷார்ட்ஸ், யோர் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அழுத்தம் நான் சொல்கிறது என்னென்னா அசர்ட்டிவாக ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு அழுத்தம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் யோர் டயலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டயலாக் கான்செப்ட் நல்லாயிருக்கு. இப்போ அந்த பிகினிங்கில் வந்து அந்த அப்பா பொண்ணுக்கிட்ட பேசுகிற இடம் இருக்குல்ல, அது அந்த ஐடியாவே நல்லாயிருக்கு. அது அப்படியே ஒரு அப்பா அவர் மகளுக்கு சொல்கிறது. இப்போ எனக்கு நானாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்னா, நாங்கள் வேண்டாம்னு நினச்சோம், நீதாம்மா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இதாக நான் வச்சுருந்துருப்பேன். பட் அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். எனக்கு கேமரானா அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. 2014 கேமரா வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்த பயணம் மரம் செடி கொடியிலேருந்து மாடு மண் மட்டன் எல்லாத்தையும் எடுக்க தொடங்கினேன். 2016 நண்பர்கள் உதவியோட முதல் குறும்படம் எடுத்தேன். கொஞ்சம் பாராட்டும் நிறைய விமர்சனமும் வந்தது. உன்னால் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு மனம் உடஞ்சப்போ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அந்த உத்வேகம்தான் என்னை இப்போது நாளைய இயக்குனர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. பாராட்டும் விமர்சனமும் நிச்சயமா எங்கேயும் இருக்கும். ஆனால் லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லா வகையிலும் கற்றுக்கொள்வதற்காக நாளை இயக்குனர் மேடை உங்களை அழைக்கிறது. வாங்க வெங்கட்ரத்னம். இன்னைக்கு நாம என்ன ஜானர்ல படம் பார்க்க போறோம்? அந்த மூவியோட நேம் என்ன? என்னோட படம் பேர் வந்து தாம்பத்தியம். இட்ஸ் a dramatic film. ஓகே, ட்ராமாட்டிக் ஃபிலிம் தாம்பத்தியம். அழகான ஒரு பெயர். இல்லறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் யுவர் சீட், லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங் நவ. தாமரை இந்த பக்கத்தில் வையேன். மச்சான், நம்ம எங்காவது ஒரு வீடு வாடகைக்கு பார்க்கலாமா? ஏண்டி இந்த டவுனில் நமக்கெல்லாம் யார்டி வீடு கொடுப்பா? நம்ம கண்ணால் கட்டின்னு போய் வீடு கேட்கலாம் மச்சான். நமக்குன்னு 4 செவரு இல்லாமலா போயிடும். சரி சரி பார்க்கலாம். நீ அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வாயேன். தாமரை, தாமரை. மச்சான் என்ன பண்ணுற விடு. வான்னு சொல்கிறேன்ல மச்சான், இதுக்கெல்லாம் மசிறால் நான் இல்லை. தாமரை, சாமி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி தாலி கட்டினா தான் இதெல்லாம். இங்கே பாரு, இதெல்லாம் தாலி கட்டிட்டா படுத்துருக்கு. இவங்கெல்லாம் புள்ள குட்டி பத்துக்கல. இங்கே பாரு மச்சான், மேலத்தாளம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, கூறியும் தாலியுமாவது கட்டிக்க வேணாமா? சாமி முன்னாடி நின்று சத்தியம் செஞ்சுக்குவோம். இது கூட இல்லைன்னா கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? இதாம்மா கந்துக்கு வரியா? சோக்கா தான் கீரை. சீக்கிரமே கண்ணாலம் கட்டிக்கிறேன். நடைபாதை மெயின் ரோடு, நான் வாழும் குயில் கூடு. உழைக்காம ஒரு சோறு தின்னோமா கிடையாது. நாங்க சாலை வாசிதான், மூச்சு காத்தோ தூசிதான், வாடை காத்தோ ஏசிதான், கூவம் கங்கை காசிதான். நடைபாதை மெயின் ரோடு, நான் வாழும் குயில் கூடு.
காலடி ஓர கார்கள் போகும் சாவுகள் இங்கே தூரமில்லே ரத்தமும் சதையா செத்தத பார்த்தும் சாட்சிகள் சொல்ல யாரும் இல்லே புள்ளைக 4 வார்த்தைக படிக்க பள்ளியில் நாங்க சேர்த்ததில்லே புள்ளைக 4 வார்த்தைக படிக்க பள்ளியில் நாங்க சேர்த்ததில்லே புத்தகம் தாண்டி பூமிய படிக்கும் புத்தியில் நாங்க தோத்ததில்லை புத்தகம் தாண்டி பூமிய படிக்கும் புத்தியில் நாங்க தோத்ததில்லை தாயிடம் பிள்ளை பாலு குடிக்க வாகன வெளிச்சம் விட்டதில்லை ராத்திரி வானம் 1000 கண்ணால் பார்ப்பதால் உடல்கள் தொட்டதில்லை வீதியில் யாரும் ஊர்வலம் வந்தா காவலர் அடியோ கொஞ்சம் இல்லே வீதியில் யாரும் ஊர்வலம் வந்தா காவலர் அடியோ கொஞ்சம் இல்லே சாதிகள் பார்த்து உறவுகள் சேரும் கேவலம் நாங்க செஞ்சதில்லை சாதிகள் பார்த்து உறவுகள் என்ன சமையல செஞ்சதில்லை நடைபாதை மெயின் ரோடு நாம் வாழும் குயில் ஏ குட்டி கொஞ்சம் நெருப்படு. ஐயா கூப்பிடுறத பாரு குட்டியாம்ல குட்டி இந்த அப்படி கண்ணாலம் கட்டியாச்சு இப்போ என்ன சொல்லுங்க? கையை விடு மச்சான். புகைப்பதற்கு சற்று புகைக்கட்டை கிடைக்குமா? மிக்க நன்றி. தாமரை இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட்டு. பக்கத்துல விடு மச்சான். சே பார்க்க கூட விட்டு வைக்க மாட்டேறானே. ஒரு குழப்பம். நாம ஒரு வீடு பார்த்து கண்ணாலம் கட்டியிருந்தா கஞ்சிலாட்டியும் நமக்குன்னு ஒரு குடிசையாச்சு இருந்திருக்கும்ல. பட்னியோட ஒருத்தருக்கும் தெரியாம கௌரவமாவது படுத்து கடந்திருக்கலாம். சி என்ன பொழப்புது. தெருவிலே கண்ணாலம் கட்டின்னு தெருவிலே புள்ளைய பெத்துன்னு தெருவிலே செத்து போறது. என்ன பண்ணுறது தாமரை? எல்லாம் அவங்கவுங்க தலைத்துப்படி தான் நடக்கும். ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் கட்டிக்கிறாங்க. வீடு என்ன கார் என்ன அது இல்லைனாலும் சின்னதாக ஒரு வீடு 5 மெத்தை. நம்ம விதி இப்படித்தான். என்ன மச்சான் இதுக்கா நீ கவலைப்படுற? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை? காரு பங்களா வச்சுருக்கவங்களோட கதைலாம் உனக்கு தெரியாது போல இருக்கு. ஏன் மச்சான் நம்மளை மாதிரி அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை இருக்குமா என்ன? இன்னைக்கு ஒரு குஜிலி கூட மாடு மாடு இது ஏய் தாமரை தூங்கிட்டியா? இல்லை. உனக்கு ரொம்ப குளிருதா? பக்கத்தில் வாயேன். மச்சான் என்னடி திரும்ப யாராவது வந்துட போகிறாங்க. அதெல்லாம் யார் வர மாட்டாங்க. சாமரு யாரவன் எனக்கு தெரியாது. வந்து படு மச்சான். ஏய் யாரா அது உள்ள? வெளில வாடா மச்சான் யாரோ கூப்பிடுறாங்க மச்சான். ஏய் வெளில வா. யாரா நீ? என்ன பண்ணுகிற? ஒன்றும் இல்லை சார். வெளில வா. வாடா.
வெங்கட்ரத்னம் ஒரு அழகான கதையும் கதைக்களமும் சூஸ் பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்டில் நம்மளோட ஜட்ஜஸ் அண்ட் கெஸ்ட்க்கு அது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அந்த இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல்ல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பொன்ராம் சார் கிட்ட கேட்கலாம். சார், உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ். முதலில் அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெங்கட்ரத்னம். அதில் வந்து ஒரு மாண்டேஜஸில் சாங்கு பயன்படுத்தினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து சாதிகள் பார்த்து கல்யாணம் பண்ணுற கேவலமான ஆட்கள் நாங்கள்ன்றதை அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் பொன்ராம் சார் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. பட் ஜட்ஜஸோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கலாம். பிரதாப் சார், உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். வாட் டாபிக் யூ டுக் வாஸ் நைஸ். பட் எனக்கு பிடிக்கல அந்த ப்ரீச்சி சாங். ஒரு ப்ரீச்சி சாங் அது ஐ ஃபவுண்ட் இட் டு கிளீஷே மாதிரி இருந்தது. பட் ஆன் த ஹோல் இட் வாஸ் அ குட் எஃபர்ட். அண்ட் த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஐ டென்ட் லைக் த ஃபோட்டோகிராஃபி அட் ஆல். வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுக்கிறதுல இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, அக்கறையில் ஆரம்பித்து அது ஒரு கட்டத்தில் அது பிரச்சாரமாக போயிடும். அப்புறம் வந்து அவங்க அஸ்பிரேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னு நாம் அசியூம் பண்ணுறது ஒன்று இருக்குது, நாம் யோசிக்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு குறைந்தபட்ச பேலன்ஸ் இருக்கணும். சார் சொன்ன மாதிரி தான் எனக்குமே அந்த சாங் என்னென்னா, நீங்கள் ஒரு மாண்டாஷ் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த சாங்கோட லிரிக்கு அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தேவையில்லாமல் அந்த வாழ்க்கையை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சாங் லிரிக். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு கான்ட்ரடிக்டரியாக நீங்கள் இன்னொரு உங்கள் படம் வந்து அதுக்கு கான்ட்ரடிக்டரியானதாக இருக்குது. அதனுடைய ரைட் ஆப்போசிட் போலில் தான் அந்த சாங் இருக்குது. இப்போ நடைபாதை வாசிகளினுடைய நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் நல்லாயிருக்கோம், நாங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் வந்து இந்த லைஃப் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு மனிதத்தோடு நாங்கள் வாழறோம் அப்படின்ற கதையில் ஒரு குழந்தை பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, யாரும் இல்லாமல் இருக்குது. அந்த குழந்தையை இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, வந்து காப்பாற்றி அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாங்க. இல்லை ஏதோ ஒரு கதை சும்மா ஒரு ரேண்டமாக தோணு சொல்ல. அப்போ நீங்கள் இந்த சாங்கோடு நீங்கள் அதை டீல் பண்ணிங்கன்னா தென் தட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் மீ. எனக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது வந்து என்னென்னா, இதில் ஒன்று தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, மீது எல்லாமே ஓகே தான், சும்மா ஷேர் பண்ணுறது தான். அந்த முதல்ல ஒருத்தர் பைக்கில் வந்து நிறுத்திட்டு பேசுகிறாரு, சந்துக்கு வரியான்னு கூப்பிட்றாரு. அவர் ஏன் மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசுகிறாரு? சார் ஆக்சுவலி இது சென்னையில் நடக்கிற எல்லோரும் மெட்ராஸ் ஸ்லாங் பேசுகிறாங்களா? அவங்க 2 பேரே மெட்ராஸ் ஸ்லாங் பேசல, எதுக்கு அவர் மெட்ராஸ் ஸ்லாங் பேசுகிறாரு? அப்போ நீங்கள் வந்து டைப் காஸ்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் அ வெரி 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 பேட் திங். நீங்கள் என்னென்னா, இப்போ டைப் காஸ்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது செடிமெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா, மெட்ராஸ் ஸ்லாங் பேசுகிறவங்க வந்து தப்பானவங்களாக இருப்பாங்க. அதுக்கு நாங்களும் கொஞ்சம் காரணம். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது இருக்குல்ல, அதுவும் நாங்களும் கொஞ்சம் காரணம் தான். ஆனால் வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எனக்கு இதில் பிடிச்சது வந்து த வே யூ ஹட் ஃபினிஷ் த ஃபில்ம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது, அது எந்த ரைட்டர்னு எனக்கு மறந்துடுச்சு எனக்கு. சார் ஆக்சுவலி இட்ஸ் ஜெயகாந்தன்ஸ் ஷார்ட் கண்டென்ட். ஏன் அது போடல? எதில் இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுறதுன்றது வந்து வெரி வெரி எசென்ஷியல். யார் எடுக்கிறோமோ அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறது வந்து அது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் பார்க்குறேன். இட் இஸ் ஆல்வேஸ் எசென்ஷியல் நான் நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி வந்து நைட் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்ச். இட் நீட்ஸ் மோர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் வந்து எஸ்பெஷலி மினிமம் டிவைசஸ் இருக்கும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் வந்து இல்லைன்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ அப்போது சார் சொன்னதுனுடைய இது அதுதான் நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து சொல்ல வர கதையை சரியாக சொல்ல முடியாமல் போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்கும். உங்கள் அக்கறை பாராட்டுக்குரியது, அதை வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எனக்கு எண்டு பிடிச்சிருந்தது. தி வே யூ ஃபினிஷ் தி ஃபில்ம் ஐ லைக். தமிழ் சினிமாவில் எப்படியாவது சிறந்த இயக்குனராக தடம் பதிச்சிடணும்னு துடிப்போட இயங்குற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களில் ஒருத்தர் தான் உதயன் கதிரவன். சினிமாவை தவிர வேற எந்த வேலையை எனக்கு செய்ய பிடிக்காதுன்னு பகிரங்கமாக சொல்லுற ஒரு சாமானிய மனிதர். தன் ஆனந்த கூச்சலுக்கு எந்தவித தடையும் விதிக்காத பகுத்தறிவு மிக்க பெற்றோர்கள் இவரின் படைப்புகளை சமைக்க ஓர் அழகிய பட்டறை மற்றும் 5 வருட அனுபவத்தின் துணையோடு உருவாக இருக்கிறது உதயன் கதிரவனின் நேர்த்தியான குடும்பம். உங்களோட இயக்குனர் கனவு உதயமாகக்கூடிய மேடை கிடைச்சாச்சு. வாங்க உதயன் கதிரவன். இன்னைக்கு நீங்கள் படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கீங்க. படம் பேர் என்ன? ஒரு நாளைக்கு 1 GB. ஒரு நாளைக்கு 1 GB. ஓகே ஃபைன். என்ன ஜானர்? சோஷியல் ட்ராமா. சோஷியல் ட்ராமா பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங் நவ். என்னடா தூங்குறியா? டேய் வரவே மாட்டேங்குதுடா.
டேய் சப்பா போன்டா எங்க காமி எனக்கு தானே கச்சிது சிக்கடு பார்த்து தரேன். டேய் இது தள்ளுற ஃபோன்ரா. பேசாமல் கல்ல குத்தி ரெடி பண்ணுவோமா அப்படின்றா. சரி வா போலாம் வா. ம் தம்பி மொத்தம் 2000 ரூபாய் ஆச்சு சரியா? தம்பி சிம் கார்டு போடல? ஆமாண்ணா அதோட கொஞ்சம் காசும் போட்டு விட்றேண்ணா. சரி காசு எவ்வளோ போடணும்? எவ்வளோண்ணா போடணும்? புது ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு 199 ரூபாய். எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 GB ஃப்ரீ. என்ன போட்டுட்டா? நிறைய படம் பார்க்கலண்ணா. எப்படிண்ணா? இதில் பச்சை மஞ்சள் சிவப்பு ரவுண்டாக இருக்கா? இதை தொட்டினா ஒரு மைக் வரும். இதில் என்ன படம் வேணாலும் கேட்கலாம். புரியுதா? ஓ கேட்டதெல்லாம் வருமாண்ணா? டேய் சப்ப விஜய் படம் பார்க்கலாம்டா. ஃபோனுக்கு விட்றா. டேய் இருடா. துப்பாக்கி படம். மச்சான் பசிதுடா. நீ போய் அக்கா கல் இட்லி வாங்கிட்டு வா. பாவி கொடுத்துட்டு வாங்கிட்டானே. அக்கா 4 இட்லி பார்சல்க்கா. வானோ படம். You have asked for porn films. இந்தாடா இட்லி சாப்பிட்றா. டேய் நீ வேடா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஏய் போன குர்ரா. ஏய் சார்ஜ் இல்லைடா அப்படா. சார்ஜ் இல்லையா? நம்மளை விஜய் படம் பார்க்க விட மாட்டான் போல இருக்கே. ம் நைட்டு ஃபுல்லாக தூங்காம அப்படி அந்த ஃபோனில் என்னடா பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வண்டி கூட வராது. ஒழுங்கா லைனுக்கு எஞ்சி கிளம்பு. ஏய் நீ போடா நான் பின்னாடியே வரேன். அங்கிள் பால் இந்த பக்கம் வந்துச்சு அங்கிள். அந்த பக்கம் போய் பாருமா. டேய் காலையில் லைனுக்கே வரல. லைட் வேற போடாம உட்காந்து இருக்க. பாய் கிட்ட கேட்டா நீ லைனுக்கே வரலன்றாரு. என்னடா உடம்பு இல்லையாண்ணா? இந்த ஃபோன் வந்ததுலேருந்து நீ சரியே இல்லைடா. இந்தா வட்டா வேணும் வந்திருக்கேன் சாப்பிடு. சாப்பிட்றா. சென்னை மாநகராட்சி குப்பை கிடங்கில் 10 வயது மதிக்கத்தக்க சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறப்பதற்கு முன் சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது நிரூபணமாகியுள்ள நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகிறது. ஏய் நேற்று நைட் இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? இல்லை சார். ஏய் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. தெரியலையே சார். அப்படி யாராவது சந்தேகப்படுறபடி இந்த பக்கம் வந்தாங்கன்னா நேராக ஸ்டேஷனில் வந்து சொல்லு. சரியா? ஓகே சார். ஓகே போ. டேய் சப்பா நம்ம குப்பமேட்டில் ஒரே போலீஸ் ஆகுதுடா. ஏதோ சம்பவம் போல. எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருந்தானுங்க. என்னையும் விசாரிச்சானுங்க. விசாரிச்சாங்களா? ம் சரி நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்.
ஏய் போனை குடுறா, போனை குடுறா. டேய் சப்ப, நீயாடா? டேய் வெள்ள, வெளிய சொன்ன உன்னை குத்தி போட்டுருவேன். குடுறா. டேய் வெள்ள, குடுறா. உதயன் கதிரவன் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பார்க்கும்போது ஏதோ வகையில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க எல்லாருமே. பட் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்மளோட கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கணும். முதல்ல பொன்ராம் சார் கிட்ட கேட்கலாம். சார் உங்களோட கமெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஜிபியில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். அதில் கெட்ட விஷயமும் இருக்குங்கிறத மையப்படுத்தி சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாலியல் வன்முறைக்கு, ஒரு தூண்டுதலுக்கு ஒரு ஜிபி ஒரு காரணமாக இருக்குங்கிற விஷயத்த வந்து அழகாக சொல்லியிருந்தார். அதில் வழக்கமாக கிளைமேக்ஸில் எண்டில் கூட இருக்கிற நண்பர்களை சேர்ந்து அந்த தவறு பண்ணுவாங்க, அது நடக்கும். ஆனால் இவர் மாற்றி அதை வந்து காட்டி கொடுத்த விஷயம் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. யதார்த்தத்துலேயே அது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கெஸ்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிரதாப் சார் உங்களோட கமெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபில்ம் பண்ண தெரியும், பட் ஐ கொஸ்டின் யுவர் டேஸ்ட். உங்கள் டேஸ்ட் தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் someone going to the bathroom, is that necessary? அது கதைக்கு ஒன்றும் ஆட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பட் யூ ஹேவ் அ ஷார்ட், சென்சேஷனல் ஷார்ட். அது சொல்லுவாள் ஜஸ்ட் டு யாரும் பண்ணல அதனால நான் பண்ணோன்னு. அது ரொம்ப மோசமாக இருந்தது. அண்ட் தி டாபிக் இட் செல்ஃப் இஸ் ஒன் டவுன். ஒரு ஷார்ட் இருக்க நீங்கள் அந்த சின்ன பொண்ணோட டில்டப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் இட்ஸ் வெரி, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் நாட் என்னோட கப் ஆஃப் டீ கிடையாது. எனிவே ஆல் தி பெஸ்ட். ஓகே, வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். எனக்கு இதில் நிறைய இருக்குது. ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக் அபவுட் திஸ். உங்கள் சாய்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த கதைன்னு இல்லை, இந்த ஐடியா ஈஸி ஆக்சஸ் டு பான், அதனுடைய எஃபெக்ட்ஸ் அல்லது lack of clarity about or lack of sex education, அதனால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ், இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு நீங்கள் கதை பண்ண தேர்ந்தெடுத்த விதம், அந்த கதை களம், இது எல்லாத்தையுமே வந்து ஐ கொஸ்டின் இட். கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஜிபி சமூகத்தினுடைய எல்லா நிலைகளில் இருக்கிற மக்களுக்கும் இலவசமாக கிடைக்குது. அப்போது 2 பேர் இருக்காங்க, அதாவது இந்த எளிய மக்கள்லையுமே 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் வெள்ளையாக இருக்கான், ஒருத்தன் கருப்பாக இருக்கான். அதில் கருப்பாக இருக்கவன் தப்பு பண்ணுறான், வெள்ளையாக இருக்கவன் தப்பு பண்ண மாட்டான். அப்போது டோட்டல் பயஸ் இருக்குது, மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, தப்பான ஐடியாலஜிஸ் இருக்குது. ஐ எம் வெரி எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. எனக்கு இது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல. கருப்பாக இருக்கிறவன் ஏன் தப்பு பண்ணணும்? இன்டென்ஷனாக அதை வைக்கல சார். இல்லை அது இன்டென்ஷனே, அதாவது எப்படின்னா கான்ஷியஸ் இன்டென்ஷன்ஸ் கிடையாது, இதெல்லாம் கான்ஷியஸ் சாய்ஸ் கிடையாது, அன்கான்ஷியஸ் சாய்ஸ். வெள்ளையாக இருக்கவன் நல்லவன், கருப்பாக இருக்கவன் கெட்டவன். முதல்ல இதை தான் நீங்கள் பிரேக் பண்ணணும். அப்புறம் அப்போ சார் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஷாட், அந்த 2 ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது எதுக்காக அதை வச்சிங்க? அதை அவங்களுடைய வாழ்க்கை முறையை காட்டுறதுக்காக தான். வரலன்றதா? இல்லை சார், அவங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்க்கை முறை வந்து அப்படி தான் காட்டணுமான்னு நான் கேட்குறேன். சரி, அது அப்போது ஒன்று ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது. அண்ட் ஆல்சோ அதிகமான ரேப் க்ரைம் எங்கே நடக்குதுன்னா எளிய மக்களுக்கு தான் அது நடக்குது. அதை நிகழ்த்துறவங்க வந்து எளிய மக்கள் கிடையாது. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். எளிய மக்களை கைது பண்ணுவாங்க, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. உண்மையிலே அதை நிகழ்த்துறது அவங்க கிடையாது. அதாவது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படியே
அதுவாக இருந்தாலும் அதை வந்து படத்தில் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அது தொடர்பான தெளிவான அறிவும் அணுகுமுறையும் இருக்கணும். இது வந்து அண்ட் ஆல்சோ த வே யூ இட் ஷார்ட் இட் ஆல்சோ இட் ஹர்ட்ஸ். சும்மா ஷாக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இது ஐ வில் நாட்னு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லை. த வே இட் இஸ் பீன் பிக்சரைஸ்ட், த கான்செப்ட், இந்த மக்களுக்கு இது இப்படி போய் அப்புறம் அவன் ஃபோனை தூக்கி போட்டுறான். அப்போ என்ன அவன் என்ன ஃபோன் இல்லாமல் வாழணுமா அவன்? அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்களா ஃபோனை? மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, என்ன சொல்ல வர்றீங்க அதன் மூலமாக? அந்த ஃபோனை தூக்கி போட்டதன் மூலமாக அவனுக்கு திருப்பி அந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் அந்த ஃபோனால் இல்லை, அதான் ஃபோனால் வந்து எந்த தப்புமே இல்லை. இப்போ அவன் ஃபோனை தூக்கி போட்டானா அவன் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கணும். அந்த குப்பமேட்டில் இருக்கிறவன் ஃபோன் இல்லாமலே இருக்கணும். வெளியே இருக்கிறவன் நீங்கள் ஃபோன் வச்சுக்குவீங்க, உங்கள் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் ஃபோன் வச்சுக்கலாம், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. அவன் வந்து அப்படியே இருக்கணும், அந்த குப்பையை பொறுக்கிக்கிட்டு அங்கேயே இருக்கணும். ஃபோன் அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபோன் இருந்ததால் அவன் வந்து கெட்டு போயிட்டான், அவன் கூட இருக்கவன் இல்லை. ரொம்ப ஃப்ளாடாக இருக்குது உங்களுடைய பார்வையும் அணுகுமுறையும் வந்து ரொம்ப தவறாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். தயவுசெய்து கரெக்ட் பண்ணிங்க. இது மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரைமு அந்த மக்கள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது. நீங்கள் வந்து ஒரு சமூக அடிமைத்தலையை வலியுறுத்துறீங்க நீங்கள் இதில். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐ எம் வெரி வெரி டிஸப்பாயிண்டட். ஆக்சுவலி ஐ எம் வெரி அஃபெண்டட்னு தான் சொல்லணும். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு, ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாரு சொன்னான். என்னால் யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய முடியாது. அப்படியே வேலை செஞ்சு முன்னேறணுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான், டைரக்ஷன் தான் சொல்கிறான். அதனால தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்களும் விட்டுட்டோம். அவருக்கு சினிமா பற்றின கனவு நிறைய இருக்குது. ஆனால் குடும்ப கஷ்டத்துக்காக ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தாங்க. இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அவருடைய சினிமா கனவை நிஜமாக்க மீண்டும் நாளே இயக்குனர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சது எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே சந்தோஷம். அப்பா, உங்க படம் எப்பப்பா டிவில வரும்? இந்த ஆட்டோக்காரர் நாளைய சினிமாக்காரர், நாளை இயக்குனர், அதற்கான மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம் ஆனந்த். ஆனந்த், உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஸோ ஆட்டோ வேண்டாம், இல்லை ஆட்டோ கொஞ்சம் நாளைக்கு நிரந்தரமாக சினிமா தான் அப்படிங்கிற அந்த தாட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்க? இல்லை, என் ஒய்ஃப் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து சினிமா மேலே தான் ரொம்ப ஆசை, இயக்குனர் ஆகணும் தான். அவங்களும் சொன்னால் எனக்கும் சினிமானா ரொம்ப பிடிக்கும், டைரக்டர் மூவியை செலக்ட் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்றது அவங்களோட முதல் பதிலாக இருந்தது. நீங்கள் இயக்குனர் ஆகிறதுக்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கூட அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணலை. சினிமாக்காக சினிமா மேலே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் என்னோடய சூழ்நிலை என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தது. முயற்சி பார்த்திங்கன்னா கம்மி தான் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த நாளைக்குன சீசன் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற என் ஒய்ஃப் கிட்ட சொன்னோன்னே முதல்ல அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நம்மளுக்கு பிரச்சனை முடிகிற மாதிரியே இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை சுற்றினே தான் துரத்திக்கிட்டே தான் இருக்குது, நீங்கள் இதில் யோசிக்காதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க என் ஒய்ஃப். என்னோட பில்லர் ஆஃப் ஒய்ஃப் தான். சூப்பர். லெட்ஸ் வெல்கம் ஹிஸ் வைஃப், டாட்டர் அண்ட் தி ஃபேமிலி. உங்களை சப்போர்ட் பண்ணி அனுப்புனவங்க இந்த ஸ்டேஜுக்கு உங்கள் கூட வந்திருக்காங்க. அது மட்டும் பண்ணல, நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். நிறைய கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆமாம், என்னோட கனவுக்காக அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். இன்னைக்கு இவங்க வந்து நிற்க வச்சுருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் பேசணுமா? ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த தருணத்தில் அவர் கூட இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கிளம்பி வந்த தருணம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இப்போ 10 வருஷமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசை. எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸாகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டன்றதுனால தான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஆட்டோ சூஸ் பண்ணி ஆட்டோ ஓடிட்டுருக்காங்க. இப்போ என்னால் சப்போர்ட் பண்ண முடியல, வீட்டில் இருக்க. வேலைக்கு மேலே என்ன சப்போர்ட் வேணும்? ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாரல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கூடவே இருந்து அவரை என்கரேஜ் பண்ணுறீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்பவும் நீங்கள் அவரை வந்து மனம் தளராமல் வச்சுருந்துருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஷோ ஆரம்பிக்குது என் தம்பி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அண்ணா இது மாதிரி ஷோ ஆரம்பிக்குது, டிவியில் ஆட் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
என்னன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு கடன் பிரச்சனை நிறைய தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வாய்ப்பை தவற விடாதீங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க என்ன உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு உங்களோட படத்தை எடுத்து முடிச்சிடுங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இருப்பாங்க, யாராச்சும் கூட இருப்பாங்கன்னா. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சினிமா சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த 1 month தான். ஃபேமிலிக்கும் சரி, அவங்களுக்கும் சரி. வெரி நைஸ். அப்பா படம் இன்னைக்கு பார்க்க போறீங்க, ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு? அப்பாவோட படம் டைட்டில் பேர் என்ன? கேபி. கேபி. ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேபி காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. உள்ள வாங்க ஃபாதர். கேபி எங்க இருக்கா? கேபி மேலதான் இருக்கா. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கேபி, கேபி, கேபி. கேபி, ஃபாதர், கேபிக்கு என்னாச்சு? அவ ஏன் இப்படிலாம் பண்றா? ஜோசப், கேபி நாளைக்கு சர்ச்சு கூட்டுவாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கர்த்தரே, டேய் நேடா பார்ட்னர் 1/2 கிலோ பாவம் பண்ணி போனார் ப்ரோ. உனக்கு என்ன புஷ்னு வரவா? டேய் போடா. ஓகே ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். ஓ ஃபாதர். ஓ bless you child. வேற என்ன ஃபாதர், பாவம் மன்னிப்பு தான். சரி வா போ. இந்த வாரம் 2 செயின் 4 மொபைல் மட்டும் தான் ஃபாதர் திருடுனேன். இருந்தாலும் கர்த்தரிட பார்த்துட்டே இருக்கார் ஃபாதர். கர்த்தர் மேல கோவமா இருக்கார் ஃபாதர். கர்த்தரிட மன்னிக்கவே மாட்டார். நீங்க தான் எப்படியாவது மன்னிக்க வைக்கணும் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். வரோம் ஃபாதர். ஆண்டவரே, நான் திரும்ப வருவோம் ஃபாதர். ஃபாதர், ஃபாதர். வாங்க ஜோசப். கேபி எங்க? கார்ல இருக்கா. யாரு யார் அது? என்னாச்சு ஜோசப்? இல்லடா, செம்ம காரத்துக்கு இருக்க போ. கெத்து பார்ட்னர் நீ. வண்டா 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 வண்டா. போ 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 போயினேரு. டேய் 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 இல்லடா டேய். சாரி மிஸ்டர் ஜோசப், அவங்க 2 பேரும் பெரிய திருடனுங்க. உங்க கார் கிடைக்காது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர். என் வண்டியை கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா வண்டியில் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. என் கவலை எல்லாம் அந்த 2 பசங்களை பற்றி தான். ஏன்னா வண்டியில் என் பொண்ணு கேபி இருக்கா. ஜீசஸ். பார்ட்னர், இப்போ என்ன பண்ணலாம் பார்ட்னர்? போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஓகே மை டியர் மச்சான், நீ மனசு வச்சான் நம்ம வாரசிக்கலாம். என்ன பைபிள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க?
ஆ என்ன பண்ணுகிற பார்ட்னர் பார்ட்னர் என்னாச்சு பார்ட்னர் ஏந்திரு பார்ட்னர் என்னாச்சு பார்ட்னர் இங்க பாரு பார்ட்னர் என்னாச்சு அந்த பொண்ணு எங்க இந்த பொண்ணு எங்க எங்க அந்த பொண்ணு அவ ஒரு பேய்டா ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் எங்களை காத்துடுவார் ஆண்டவர் நானே சொல்றேன் அப்போல போ சாத்தானே ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் காத்துடுவார் படு பேய்மாரு படு அத படுறா மச்சான் சொல்றா ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் எங்களை காத்துடுவார் ஆண்டவர் நானே சொல்றேன் அப்போல போ சாத்தானே நீ சொல்லியா ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் எங்களை காத்துடுவார் ஆண்டவர் நானே சொல்றேன் அப்போல போ சாத்தானே ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் எங்களை காத்துடுவார் ஆண்டவர் நானே சொல்றேன் அப்போல போ சாத்தானே ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் காத்துடுவார் ஆண்டவர் நானே அப்போல போ சாத்தானே ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் காத்துடுவார் கேபி 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 அப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வழியா போயிட்டானுங்கடா டேய் அப்பா ஒரு வழியாக பேய்கிட்ட இருந்தால் அவனுக்கிட்ட தப்பிச்சோட்டா சாமி. ஆனால் ஒன்றுடா உலகத்திலேயே பேய் கட்டின முதல் ஆள் நாம தான்டா. போறா டேய் பாட்டே அப்போல போ சாத்தானே. இந்த கதையெல்லாம் நடுராத்திரி யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்றது உண்டா? இல்லை, என் பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன். பொண்ணுக்கிட்ட சொல்கிறீங்களா? அவள் தைரியமாக கேட்குறா அதெல்லாம்? இல்லை, திட்டுவா. ஓகே, அவள் திட்டு தான் வேணும், நிறைய திட்டணும். அவள் என்ன திட்டினா நான் அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல நம்மளோட கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார், உங்களோட ஃபீட்பேக்ஸ். பயத்தினால தான் பேயெல்லாம் வந்து ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ சாத்தாலே அப்பாலே போன்ற விஷயத்த வந்து ஒரு பேய் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்தா பேய் ஓடிடும் அப்படிங்கிறத அவர் நல்ல காமெடியாக சொல்லியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. பொன்ராம் சார் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கேட்கலாம். பிரதாப் சார், உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். இட்ஸ் புட் ஆன் மாதிரி தெரியுது. ஐ மீன், ஜியோகிரஃபி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் சினிமா. நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எங்கே அது இன் ரிலேஷன் டு அதர் ஆக்டர்ஸ் எங்கே இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் ஷாட் போகும்போது யூனோ இட் ஷுட் நாட் ஜம்ப். இதில் நிறைய ஜம்ப்ஸ் தான் யூனோ ஐ வாஸ் ஏபிள் டு பர்சீவ் பிகாஸ் it disturbed me. But on the whole, okay, you have a sense of film, you will improve with time. Good for you. வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நிறைய இல்லை சொல்கிறதுக்கு. இது ஒரு இந்த ஜான்ரு ஃபில்ம் வந்து ஓகே, யூ ட்ரைட் இட். ஒரு ஃபேண்டசி ஃபில்மோ அல்லது ஒரு ஹாரர் இது மாதிரி படங்கள் பண்ணும்போது இட் நீட்ஸ் டு பி மோர் லாஜிக்கல். லாஜிக் வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் தான் அது பிலீவபிலிட்டி இருக்கும். நம்ம நம்பகத்தன்மை அதிகமாக்குறதுக்கு வந்து இது மாதிரி படங்கள் தான் லாஜிக் அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை ஒரு ஹாரரோ ஒரு ஃபேண்டசியோ பண்ணும்போது தான் இன்னும் அதிகமான கவனம் வந்து நம்ம லாஜிக்கில் செலுத்தணும். எனக்கு அதில் லாஜிக்கலாக 2-3 கேள்வி தான் இருக்குது. இப்போ வந்து கடைசியாக என்ன ஆகுது? ஸோ இன்னொரு திருட மேலே அந்த கேபி கிட்ட இருந்து அங்கே போயிடுச்சு. ஆமாம், அங்கே போயிடுச்சு. ஏன் அங்கே போச்சு? ஏன்னா அவங்க திருடாங்க சார். கேபி திருடியா? அப்போது இல்லை சார், திருத்திக்கிறேன் சார். அப்போது இந்த லாஜிக் இருக்கணும். எனக்கு என்னென்னா, அவங்க அப்பா கூட அமைதியாகவே இருக்குது, அது கேபி கூடவே இருக்குது, அவங்க அப்பா கிட்ட போகல, அப்புறம் அவர் பாஸ்டர் அவர் ஃபாதர்கிட்ட போகல, அப்புறம் இவங்கிட்ட மட்டும் போகுது. 2 பேர் இருக்கிறாங்க, அதில் அவனை மட்டும் ஏன் அதை தேர்ந்தெடுத்துச்சு? இப்படியானதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி ஐ ஹாவ் லிட்டில் டு சே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். டேக்கிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் ஹாரர் எல்லாம் பண்ணுறீங்கன்னும் போது அது கதையெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கதை தான். இந்த இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி மெதுவாக நடந்து போகிறது,
இப்படி திரும்பும்போது அப்படி போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு 60-70 வருஷமாக இதே தான் பண்ணுறாங்க. அப்போது இன்னோவேட்டிவாக ஏதாவது யோசிச்சு ட்ரை பண்ணணும். புதுசாக இப்போ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பயமுறுத்தணும், அதான் நம்ம வேலை. அது எப்படி பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் புதுசாக யோசிச்சா நல்லாயிருக்கும். ஷோர், கண்டிப்பாக.